जानकीकान्तस्मरणं जय जय राम राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे நமது அருமை குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்களுடன் அருளாசிகளுடனும் சக்கரவர்த்தி திருமகனான ராமச்சந்திரமூர்த்தியின் எல்லையில்லாத கருணையினாலும் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு குடியாத்தம், ஆம்பூர், வேலூர், அணைக்கட்டு, வாலாஜா ஆகிய பகுதிகளில் 48 நாட்களாக மாலை வேளைகளில் ராமர் கோவில்களில் மகாமந்திர கீர்த்தனமானது நடைபெற்று வருகின்றது. இந்த நாம சாம்ராஜ்ய வைபவத்தின் ஓர் அங்கமாக மனத்துக்கினியானை பாடு என்ற தலைப்பில் ஸ்ரீ ராமாயண தொடர் அருளுரையானது நமது குருநாதரின் சீடர் கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் தாசர் ஸ்ரீ வம்மல் பாலாஜி பாகவதர் அவர்களால் நிகழ்த்தப்பட உள்ளது. ஸ்ரீ ராமாயணம் என்பது ஒரு காமதேனு கற்பக விருட்சம். ஸ்ரீ ராமாயணம் கதை கேட்பதனாலேயே குடும்பமானது மிகுந்த புஷ்டியுடன் வளர்ச்சி அடையும். தனம், தானியம் போன்ற நீங்காத செல்வங்கள் நிரம்பி வழியும். 4 திசைகளிலிருந்தும் மங்களகரமான செய்திகள் நம் காதை வந்து அடையும். நல்ல ஆரோக்கியம், திடமான மன உறுதி மற்றும் புத்தி கூர்மையுடன் கூடிய நீண்ட ஆயுளானது நமக்கு சித்திக்கும், கைகூடும் என்று ஸ்ரீ ராமாயணத்தின் பலனாக ஸ்ரீராமரே கூறுகின்றார். லவகுஷர்கள் சொன்ன ராமாயண கதையை கேட்ட ராமர் வால்மீகி முனிவரை பார்த்து, இத்தகைய அழகாக கதை சொல்லும் இவர்களுக்கு நாம் என்ன சன்மானம் கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, வால்மீகி முனிவர் இவர்களுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும் என்றால் வனவாசத்தில் இருக்கும் சீத்தையை மீண்டும் ராஜ்யத்திற்கு அழைத்துக் கொள்கின்றாராம். அப்படி ராமர் என்ற ஒரு தெய்வமும் சீதை என்ற ஒரு தெய்வமும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டிய 2 தெய்வங்கள் வெவ்வேறு இடத்தில் இருக்கும் பொழுது அந்த 2 தெய்வங்களையும் இணைத்தது ஸ்ரீராம கதை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகையால் ஸ்ரீராம கதை என்பது மனிதர்களுக்கு பல பலன்கள் கொடுப்பது ஒரு விஷயம். இருந்தாலும் எந்த இடத்தில் ராம கதையானது நடைபெறுகின்றதோ அங்க தெய்வ சாநித்தியம் நிரம்பி வழியும் என்பதற்கு ராமாயணத்திலேயே சான்றும் உள்ளது. ஸ்ரீ ராமாயணம் கூறுகிறது, பலம் விஷ்ணோஹோ பிரவர்த்ததாம் என்று கூறுகின்றது. ஆகையால் இத்தகைய ராமாயணம் நமது குடியாத்தம் நாமத்வாரில் வரக்கூடிய 27ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 5ஆம் தேதி வரை மாலை 6 மணிக்கு மேல் நடக்கவிருக்கின்றது. அவசியம் அனைவரும் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு ராமாயண கதையை கேட்டு ராமநாமத்தை சொல்லி குருவர்களுக்கும் இறையர்களுக்கும் பாத்திரமாகுவோம். ராதே ராதே.